ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து வீக்கெண்டு சாட்டர்டே நம்ம வந்து அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6 o'clock. ஸோ வந்து இப்போது மார்னிங் 6 o'clock. இப்போ நம்ம எந்திரிச்சு குக் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் ரெடி ஆகிடுச்சு. தயிர் வாங்கிட்டு வரலாம், வெயில் காலம் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு தயிர் வாங்கிட்டு வரலாம், பால் வாங்கிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளான். இப்போது நான் வந்து வெளியே போய் கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வர போகிறேன். அனிதா வந்து ஓய் எனக்கு ஆமுக்காது ஏன் வந்து குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் கடையில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரலாம். இது விடியவே இல்லை, மணி 6 ஆச்சு, இது விடியலை. சரி, போயிட்டு கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அனிதா வந்து எல்லாமே எடுத்து உள்ளே வைக்கலாம், வண்டியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராங்க்கு. இந்த வீடியோ ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அனிதாவை இரிட்டேட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு அவன் எந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகிறாங்கிறது பார்க்கலாம். நல்லபடியாக போனால் நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். அனிமா எங்கே? இப்போ காலையில் மணி பார்த்தீங்கன்னா 6:50 ஆச்சு. என்ன பிரச்சனை? நாய் கூட பேசிட்டு வந்து நம்ம ரெடி ஆகியாச்சு. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. அனிதாவை இரிட்டேட் பண்ணலாம், அது நடக்கும், பார்க்கலாம். ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. பிரவீன் வந்து வீட்டை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் பிரவீன் கேம். எஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது ஐட்டம்ஸோட நம்ம கிளம்புறோம். என்னென்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர். ரொம்ப நாளாக வந்து நாங்கள் சொல்ல அழைச்சிட்டே இருந்தோம், வாங்கணும். பிரவீன் இந்த கார்டு உள்ள போட்டுறேன். ஸோ என்னென்னா, நாங்கள் யூஸ்வலி வண்டியில் போகும்போது பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம். எங்கள் 2 பேத்துக்கு அதுதான் என்டர்டைன்மெண்ட். ஸோ நாங்கள் பாட்டு பாடிட்டே போயிட்டுருப்போம். ஆனால் எங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் இருந்தால் நல்லாயிருக்கும். சில டைம்ஸ் லிரிக்ஸ் தெரியாதா, அனிமா அந்த சாங் போட, ஐயோ அந்த சாங்கோட ஆத்தர் பேர் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லைன்ஸ் எல்லாம் தேடி உட்காந்து படிச்சுட்டு பாடிட்டுருப்போம். ஸோ அதனால இந்த வாரம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கிட்டோம். ஸோ ப்ளூடூத் ஸ்பீக்கரோடு நம்ம கிளம்புறோம். சாங் கேட்டுக்கிட்டே போகலாம். நம்மளோட ஜர்னி எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஃபன்னாக இருக்கும். பிகாஸ் நம்ம ரொம்ப ஏர்லியாக கிளம்பியிருக்கோம். ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏர்லி மார்னிங் நம்ம கிளம்பிட்டோம். போகலாமா பிரவீன்? போகலாம். ஓகே, ஜர்னி ஸ்டார்டட். வெயிலுக்கு நேரம் சூரியனுக்கு நேரம் வச்சுருக்கா, கண்ணே பார்க்க முடியல. ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஏர்லி மார்னிங் போகிறோம். ஸோ ஒழுங்காக புரியாதுமா. சொல்லு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஏர்லி மார்னிங் போகிறோம். இப்போ நான் கருப்பாக தெரியுறேன், இருக்கிறது தானே தெரியும். தெரியல பார்த்தியா. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஏர்லி மார்னிங் போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஏன்னா அவ்வளோதான்டா. இது சொல்கிறது தான் வீடியோ எடுத்தியா? ஓகே, நம்ம வந்து காஃபி குடிக்கலாம். ஆக்சுவலி இந்த கிளைமேட் காஃபி குடிக்காமல் போனால் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் சும்மா வீடியோ பேசிட்டு கடுப்பில் இருக்கிறான். போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த பிளேஸில் பிரவீன்
ஆமாம், ஏன்னா அங்கே வந்துட்டு எதுவும் நல்லா இல்லை அப்படின்ட்டு எதுவுமே இல்லை அங்கே. சரி, இங்கே வந்திருக்கோம், இங்கே என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆக்சுவலி வந்து இங்கேயும் நாங்கள் சாப்பிட்டல, ஏன்னா வந்து ஸ்நாக்ஸ் இல்லை. ஸ்நாக்ஸ் வந்துட்டு சமோசா மட்டும்தான் இருக்குது, அது ஆறி போச்சு. அதனால நாங்கள் இங்கேயும் சாப்பிடல. அடுத்த கடையில் நிறுத்துவோம், அங்கேயும் சாப்பிடுவோமான்னு எனக்கு தெரியல. அது நாங்கள் நிறுத்துறாங்க. இல்லை அந்த கடை இல்லை. ஸோ ஆக்சுவலி போயிட்டே இருக்கோம், எங்கே நல்ல ஸ்நாக்ஸ் கிடைக்குதோ அங்கே நிறுத்தி சாப்பிட்டுட்டு போகலாம். ஏன் பிரவீன்? இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஒரு பேக்கரி பார்த்தாச்சு. வந்து இப்போ இந்த சாப்பிடலாம் இருக்கோம். டீ சாப்பிட்டு சூப்பர். டீ காஃபி சொல்கிறேன். ஏன்னா வேறு ஆஃப் பண்ணலாமா? பண்ணவே வேண்டாம். फस्ट ಇದು ಕೈಗೆ ಅಚ್ಚ ಲೇಸ್ ಐತೆ ಇದು ಕೈ ಚಾ ಎಲ್ಲ ನಿಮಗೆ ಲೇಸ್ ನೆನವೆ ನೆನವೆ ಕೈ ಚಾ ತಲೆ ನಿಮಗೆ ಲೇಸ್ ಈ ಟೈಮ್ ಲೇಸ್ ಇದಾದ ಕವರ್ ಕೂಡ ಕವರ್ ಕಿಳಿದಿರ್ಕಣ ಕವರ್ ಕಿಳಿದಿರ್ಕಣ பலபலக்குது மொட்டை. நீ சாப்பிட்டாதான் உனக்கு லேஸ் இல்லைன்னா நீ தலையில் நின்னாலும் லேஸ் வைக்கலாம். ஆர்டர் பண்ணிட்டே இருக்கு, அதை கடுப்பாகுது பிரவீன் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டாச்சு, நம்ம கிளம்புறோம். ஓகேவா? நம்ம வந்து ஆமாம், ஃபைனலி ஒரு கடையில் சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சுங்க, ஆனால் கடையெல்லாம் ஆறி போச்சு. பட் ஓகே, ஏட்டா கிளம்பலாம். இனி ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் சொன்னாங்க. பார்க்கலாம், அது 1.5 மணி நேரத்தில் போகிறோமா 4 மணி நேரத்தில் போகிறோமா அப்படிங்கிறது. ஸோ போயிட்டு நாங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ பஞ்சாயத்து சந்திச்சுட்டு போக வேண்டியதாக இருக்கும். நாங்கள் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்துருக்கோம். வா, ஒரு 10 கிலோமீட்டர் தான் பேசு. நன்றி, வணக்கம். சரி, ஓகே. நம்ம வந்து இன்னொரு 10 கிலோமீட்டரில் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பல பஞ்சாயத்துகள் அதெல்லாம் தாண்டி தான் போயிட்டுருக்குறோம். ஸோ போய் சேருவோமான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வந்தாச்சு, ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வரும்போதே வந்துட்டு கேட்குறாங்க, மீன் இருக்குது, மீன் வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் வண்டி அலோவ் கிடையாது. ஆமாம், அந்த கேட் இருக்குது, அந்த கேட்டில் வந்து நிப்பாட்டிட்டு நம்ம உள்ளே நடந்து வரணும். நடந்து வர்றது ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது. அங்கேருந்து உள்ளே நடந்து வர்றதுக்கு ஒரு 100 மீட்டர்ஸ் தான். 100 மீட்டர்ஸ் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்துடலாம். இப்போ நாங்கள் வந்துட்டோம், கிட்டத்தட்ட வந்துட்டோம். கண்ணுக்கு டேம் தெரியுது. இப்படி தான் நடந்து போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணது அந்த டேமுக்காக தான் ட்ரை பண்ணோம். பட் வந்துட்டு அந்த டேம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கும் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஈரோட்டில் இருக்கோம். இந்த நடுவில் வந்து ஒரு ரிவர் போயிட்டுருக்குது. இந்த ரிவருக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது வந்து நாமக்கல். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த நாமக்கல் அந்த வழியாக வந்தால் தான் அந்த டேம் கிட்ட நம்ம வந்து குளிக்க முடியும். ஆனால் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம வந்து வந்துட்டோம், இந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். இங்கேருந்து அந்த டேம் கிட்ட போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நம்ம வந்து சுற்றி போகணும். இந்த ரிவர் அப்படியே சுற்றி நம்ம வந்து அந்த பக்கம் போகிறதுக்கு 10 கிலோமீட்டர் ஆகுமாமா. ஸோ வந்து இப்போதைக்கு இன்றைக்கி வந்துட்டு நம்ம இங்கே குளிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டைம் வரும்போது நம்ம வந்து வேணால் அங்கே நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த டைம் இங்கே குளித்து இங்கே பழகினனால நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த டேம் கிட்ட நம்ம வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக அனிதா வந்துட்டு மேப் போட்டிருந்தா, அனிதாவும் நித்யாவும் போட்டிருந்தாங்க. இப்போ அனிதா வந்து போட்ட மேப்பில் கரெக்டாக காமிச்சிச்சு.
அந்த பக்கம் தான் காமிச்சிச்சு. ஆனால் வந்துட்டு நித்யா போட்ட மேப்பில் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் காமிச்சிருக்கு. ஓகே வாட்டவர். இப்போ நம்ம வந்து வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிற இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குளிச்சுட்டுருக்குறாங்க. அங்கே ஒரு செட் ஆஃப் பீப்புள் குளிச்சுட்டுருக்குறாங்க. அங்கே நம்ம வந்து போய் குளிச்சுக்கலாம். ஸோ வந்து பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்குது ப்ளேஸு. இதாங்க பார்த்தீங்களா, அங்கே குளிச்சுட்ருக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து குளிச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட்லான்ட்டு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எங்களோட சாப்பாடு வந்துட்டு இப்போ வரைக்கும் நம்ம வந்து வெளியே வரும்போது இப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்தது கிடையாது. ஸோ வந்து இப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். என்ன பிரேக்ஃபாஸ்ட் பிரவீன்? பிரேக்ஃபாஸ்ட்டா? 12 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டா? ஓகேவா? சரி, என்னவா இருக்கும் கெஸ் பண்ணு. ಏನು ಬೇಕು? பழைய சோறு ஊறுகாய். இந்த வெயிலுக்கு இப்படி சாப்பிட்டாதான். வாவ், சூப்பரா எடுத்து வந்திருக்கீங்க, வேற லெவல். இல்லை சீரியஸ்லி இப்படி எதிர்பார்க்கல. வாவ், சூப்பரா? சூப்பர். செம்ம. ஐயோ, நெல்லிக்காய் எடுத்து வந்திருக்கலாமே. எனக்கு ஏத்த ஏலக்கான எள்ளுருண்டை. ஆமாம், செம்ம பிரவீன். நெக்ஸ்ட் டைம் வந்து இது இருந்துச்சுன்னா நம்ம எங்கடா வெங்காயம் சொன்னால் இது கூடியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துச்சு. என்னங்கிறது நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ வந்து இப்படி தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த வெயிலுக்கு இப்படி தான் நம்ம சாப்பிட்ணும். இப்படி சாப்பிட்டா தான் வந்துட்டு கொஞ்சம் உடம்பு கூலிங்காக வச்சுக்க முடியும். ஸ்பூன் இருந்துச்சுன்னா இப்படியே எடுத்து சாப்பிட்டுருக்கலாம். என்னது இது வந்து நம்ம பழைய சாப்பாடு. அது இந்த அளவுக்கு கரைச்சி கொண்டு வந்துட்டாங்க. போட்டு அரைச்சி எடுத்து வந்திருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பப்படம், மிளகா, அந்த மாதிரி ஐட்டம். ಈಗ ಸ್ಪೀಡ್ ಹತ್ತೀನಿ, ಲೇಟ್ ಮಾಡಿದ್ವಿ ಜಾಮ್ ಇಲ್ಲ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಡ್ಯಾಮ್ ತನ್ನಿ ನೀರು ಹತ್ತಿದ್ಲೇನಿ. என்ன வேணுமாமா? அவங்க வச்சுட்டு அதே அதே வச்சுனா போடு போடு. 5 நாள் அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது. ஹோத்தியான ஃபுட்டு. சூப்பர்ல. நானே பாய். சூப்பராக இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான்டா, இங்கே அவ்வளோதான். சூப்பராக இருக்கு தண்ணி, நல்லா இருக்கு. ஓய். சரி போகலாம். நீ ನಿನಮ್ಮ ಎತ್ತಡದ அங்க இருக்கு. இப்போ இதுக்குள்ள பிரவீன் இருக்கான். பிரவீனை நம்ம கண்டுபிடிக்கலாம். பிரவீன் கமான் கமான், பிரவீன் கமான். ஐயோ பிரவீன், இதுல
பிரவீன் ஸோ அழகான டேமுக்கு நடுவில் நாங்கள் ஓகே நம்ம ஆக்சுவலி வந்து விளையாடிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் விளையாடி முடிச்சாச்சு. மணி 2 ஆயிடுச்சு. ஒரு 3 மணி போல் நம்ம கிளம்பிடலாம். இன்னைக்கு நான் சரியே இல்லை, ஸோ அதனால நான் சரியாக வ்ளாக் எடுக்கல. பிரவீன் அங்கே இருக்கான், பிரவீன் விளையாடிட்டு இருக்கான். ஸோ வ்ளாக் நான் சரியாக எடுக்கல. ஓகே, இன்னொரு வ்ளாகில் நான் உங்களுக்கு சூப்பராக காட்டுறேன். அண்ட் இந்த லொக்கேஷனையும் நான் உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நம்ம கிளம்பிடலாம். அதுதானே என் காலில் உட்காந்து வந்துச்சு. என்னதுன்னா ஆமாத்தவங்க போது வேணாம் வேணாம். ஏதோ உன்னால போயிட்டு சிறப்பா செஞ்சுட்டேன். நீ வீடியோ பாடுறா. நிப்பாட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. அதுதான் எனக்கு நல்லா தெரியுது. ஆமா, நீ போற. ஓ, படுத்துக்கோ. இப்ப நானும் வாலண்டரியா ஒரு ஆடு வருது. வெளியே பிடிக்க முடியாது, எதனால பிடிக்க முடியாது. புடி நிற்கும். கண்டிப்பா இந்த பேலன்ஸ் உன்னை மட்டும் நீ என்ன பேலன்ஸாக பண்ண தூக்கி விட்டது யாரு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு வந்தாச்சு. அணுக்க தண்ணியில் 2-3 இடத்துல விழுந்துட்டான். அதனால் அவளுக்கு கால் நடக்க முடியல. ஸோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த ஒரு இடம் வந்துட்டு ஜஸ்ட் 1 டைம் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ரெகுலராக இங்கே வர்றதுக்கு நாட் ரெக்கமெண்டட். ஸோ வந்து 1 டைம் இந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வேணால் பார்த்துட்டு வேணால் நீங்கள் போகலாம். ரெகுலராக வர்றதுக்கு எப்படி நல்லாயிருக்கும் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் எப்படி போக போகிறோம் அப்படின்னா இந்த வழியாக தான் நாங்கள் நடந்து போக போகிறோம். அனிமா, டே எப்படி போச்சு? ஏன் சமாடியா? இந்த பிளேஸ் எப்படி இருக்கு? பிடிக்கல. இல்லை, ரெகுலராக வரலாமா? சூப்பராக விளையாடலாம். பட் வந்து மீன் ஸ்மெல்லு, தண்ணி ஸ்மெல்லு, ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த பிளேஸ் பிடிக்கல. பட் வந்து அனிதாவுக்கு பிடிச்சிருக்கு. தண்ணி வந்து இங்கே கம்மி. ஆக்சுவலாக வந்து இங்கெல்லாம் தண்ணி போகும்னு நினைக்கிறேன். பட் வந்து இப்போ தண்ணி இல்லை. அனிதாக்கு செம டயர்டு. சரி, நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். டைம் முடிஞ்சிருச்சு. மணி இப்போ எவ்வளோ? 3 மணி. நம்ம அப்படியே எப்போ கிளம்புனா கரெக்டாக 6 மணிக்கு போய் வீட்டுக்கு சேர்ந்துடலாம். மெதுவாகவே போகலாம். ஓகேவா? அனிதாக்கு வந்துட்டு மூவோ இல்லை வால்னி ஸ்ப்ரேவோ வந்துட்டு வாங்கி அடிச்சு விடணும். எல்லாரும் சிரிக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து
ஒரு பிளேஸில் உட்காந்துட்ருக்கோம், சாப்பிட்டுட்டு போகலான்னு. இதுக்கு மேலே ஒரு நிழலான பகுதி ஈரோட்டில் இருக்கவே இருக்காது. அதனால நம்ம சாப்பிட்டு போகலாம். அது இல்லாமல் ஒரு கல் வேணும், என்னால் கீழே உட்கார முடியாது. ஸோ அதனால் நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். பிரவீன், நாங்களும் அதே தயிர் சோறு தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். நெல்லிக்காய் இட்லி எனக்கு தெரியா. சாப்பாடு என்னமோ இத்தனும் டப்பா தான், பட் ஸ்நாக்ஸ் தான் நிறைய வச்சுருக்கோம். ஏய் கேவலமாக இருக்கு. என்னப்பா திறந்து விடவா? உங்களுக்கு நீ என்ன கொண்டாந்து இருக்க? சாப்பாடு, நெல்லிக்காய், தயிர், குடல், அதுவும் நெல்லிக்காய் தான். வினிகர்லலாம் போட்டு ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஒருத்தர் தொட கிடையாது. சாப்பிடுவாங்க. ஆ ஆவணங்குடி